ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போ எதுக்காக நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க? இப்போ நீ மனசுல என்ன நினைக்கிறன்னு பார்த்துட்டு தான் நீ கவலைப்படாத, உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன்னு சொல்றதுக்காகவே என் பாதத்தை தொட சொன்னேன். நான் எங்க இருந்தாலும் என்னுடைய பார்வை முழுவதும் உன்னை நோக்கிதானே இருக்கு. நீ என்ன செய்யறதுன்றதை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இப்போது இந்த வராகி அம்மா நீ செய்வதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்து என் பாதத்தை உன் கண்களில் காட்டினேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கஷ்டம் எல்லாமே இப்போதே முடிவுக்கு வந்து என் பிள்ளையான நீ நல்லபடியாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து நீ ஜொலி ஜொலிக்க போகிறாய் என் செல்லமே. ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராகு. நீ விரும்பியதை விட உன்னுடைய வாழ்க்கையும் உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பானதாக மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களைத்தான் இப்போது நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்னுடைய தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் உன்னை சூழ்ந்து இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான அருளை செய்ய நான் தயாராக இருக்கேன். நீ மட்டும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் நிதானமாக அமைதியாக கையாள கற்றுக்கோ. எல்லா விஷயமும் நீ நினைக்கிறது போல நடக்காது. ஆனால் நீ நினைக்கிறதுக்கு மாறாக எது நடந்தாலும் கூட அதை கடைசியில் உனக்கு சாதகமாக நீ நினச்சது போல தான் நான் முடிச்சு வைப்பேன். நீ எந்த அளவுக்கு என் மேலே அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு வேண்டாமென மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இனிமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். நாளை என்பதை என்னிடம் ஒப்படைச்சிட்டு இன்னையிலிருந்து உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்ய பழகு. நியாயமாக உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க செய்வேன். உன் மன காயத்துக்கு மருந்தும் நீ கஷ்டப்பட்டதுக்கும் காத்திருந்ததற்கும் ஏற்ற விருந்தும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்கிட்ட சொன்னீனா அதை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் மனிதர்களிடம் போய் சொன்னீனா அவங்க உன்னை கேவலமாக மட்டம் தட்ட தான் பார்ப்பாங்க. மலையளவு துன்பம் வந்தாலும் அதை கடுகளவாக மாற்றி காட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத வழிகாட்டி நீ போகிற பாதையை உனக்கு துணையாக நானே இருந்து உன்னுடைய பயணத்தின் முடிவையும் உனக்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்க போகிறேன். ஆனால் நீ அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம எதையோ யோசித்து உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை மாறாது என் செல்லமே. அது மட்டும் இல்லாமல் நல்ல அனுபவங்களையும் நீ இழந்துடுவாய். அதனால் வாழ்க்கை பயணத்தில் எப்போவுமே எதையுமே எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு சரியாக செய். உன் மனசில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் இருக்கிறேன் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு தனித்துவமும் தனித்திறமையும் இருக்கு. என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் ஆக்கி கொடுக்குறேன். உன் திறமைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுப்பேன்னு உனக்கு சொல்வதற்காக தான் என் பாதத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. எப்போவுமே ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாங்குவது வழக்கம்தானே. அப்படிதான் இப்போது உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போறேன்றதை உனக்கு சூட்சுமமாக உணர்த்தும் விதமாகத்தான் என் பாதம் தொட்டு ஆசீர் பெற சொன்னேன். இனிமே நீ கற்பனையில் கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. இந்த வராகி அம்மா நினைக்காம உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நான் நினச்சது எதுவும் உனக்கு நடக்காமலோ கிடைக்காமலோ போகாது. இதோ இப்போதே உனக்கான முயற்சிகளை மட்டும் நீ செய். கண்டிப்பாக முடிவு என்னுடையதாக நீ ஆசைப்பட்டதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போனாலும் இந்த வராகி அம்மா உனக்காக எப்போதும் உன் கூடவே இருப்பேன். அது மட்டுமல்ல,
நீ சந்தோஷப்படும்படியாகவும் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் கஷ்டங்களை தீர்க்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையை ஒளிமயமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுத்தே தீர்வேன். இனிமே பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகுது. நீ ஆனந்தமாய் இருக்கப் போகிறாய் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்து நீயே ஆச்சரியப்பட போற. அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். உன் மனசுல நிறைய விஷயங்களை யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே நிம்மதி இல்லாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன் என் செல்லமே. நீ விரும்பினதெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்துட்டேன். உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன் நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள். கெட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க என் செல்லமே. எல்லா வேதனைகளையும் துயரங்களையும் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போற. இனிமே நடக்க போகிறத பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தப்பே செய்யாத உன்னை யாரெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இப்போது தன் தவறை நினைத்து மனம் வருந்துவார்கள். நீ ஒருபோதும் யாருக்கிட்டையும் போய் நீ தப்பே செய்யலை, நீ சரியான ஆளுங்கிறத நியாயப்படுத்த முயற்சி செய்யாதே. யார் யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் யார்கிட்ட போய் என்னதான் உண்மையை சொன்னாலும் அதையும் நீ கதை கட்டுறன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நீ கதை சொல்கிறன்னு சொல்கிறவங்க கிட்ட எதையும் பேசுறதை விட பேசாமல் இருப்பது தானே உனக்கு நல்லது. நீண்ட நேரமாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை ஆசீர்வதிக்க காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது என் பாதம் தொட்ட உனக்கு இனி எல்லாமே ராஜயோகமாக மாறிப்போகும். நீ ஏங்கி கேட்டு எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்றை இப்போதே ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உன் பல நாள் போராட்டம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதை இப்போதே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனிமே நீ கடனோ கஷ்டமோ பகையோ நோயோ இல்லாத சிறப்பான வாழ்க்கையை வாழப்போற. உன் காத்திருப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீயே வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேன். இனி எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் என் செல்லமே. என்னை முன்னிறுத்தி நீ மனசில் நினச்சிக்கிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி வந்து சேரும். நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே நாட்களை வீணாக்காதே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது எப்போ வேணாலும் எதை வேணாலும் சரி செஞ்சு கண்டிப்பாக உன் துக்கத்தையும் துயரத்தையும் விரட்டி அடிச்சிடுவேன்னு என்னை நம்பு. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன்னு செல்லமே. உன்னை வீழ்த்த நினைச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை வாழ வைக்கும்படி செஞ்சு உன்னை வாழ்த்தி உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். நீ விரும்பின மனிதர்கள், நீ விரும்பின உறவு, உனக்கு பிடிச்ச மனிதர்கள், உன் சொந்தக்காரவங்க உன்னை விட்டு விலகி போனதெல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படியும் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ நல்லா வாழ போகிற. ஏன்னா உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்க போகிறேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான மனமகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன். கஷ்டங்கள் வரும்போது கண் கலங்கி நிற்காம தைரியமாக நிமிர்ந்து சொல்லு. எல்லா கஷ்டமான சூழ்நிலையையும் போக்கி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த நீ இப்போ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்பவும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி விடாதே. ஏன்னா எல்லாரும் உன் அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான காரியத்தை நிறைவேற்றி கொள்ளதான் முயற்சி செய்வார்கள். நீ தான் கொஞ்சம் கவனமாக இருந்து உனக்கான விஷயங்களை சரியாய் நடத்தி கொள்ள வேண்டும். நீ எதெல்லாம் நினச்சி கண்ணீர் வடிச்சியோ, எதுக்காகலாம் கவலைப்பட்டியோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ இழந்ததை விட பெரிதாக உன் வாழ்வில் பெறப்போகிறாய். எதை இழந்தாயோ அது எல்லாத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன்.
உன்னுடைய கஷ்டம் என்ன, உன்னுடைய மனவேதனை என்ன, வருத்தம் என்னன்னு அனைத்தையும் அறிந்தும் நான் உனக்கு உதவி செய்யாமல் விட்டுற மாட்டேன். இப்போதைக்கு தள்ளிப்போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்வில் நானே வெற்றியை கொண்டு வந்து தருவேன். நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ இன்னும் இன்னும் என்னிடம் நெருங்கி வரப்போகிறாய். இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ நினைச்சதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைக்கிறது போல இனி எதுவுமே தவறாக நடக்காது. நீ பயப்படுவது போல தப்பாக போகாது என் செல்லமே. இது அப்படி நடந்துடுமோ அது அப்படி நடந்துடுமோன்னு தானே எப்போ பார்த்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து உன்னை ஆட்டி படைக்குது. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற, அது நடக்கும்னு நம்புற. ஆனால் அதையும் தாண்டி உன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடுது. எங்கே போன தடவை மாதிரி இந்த தடவையும் இது நடக்காமல் தோற்று போயிடுவோமோ, நமக்கு நடக்காமல் கஷ்டம் வந்துடுமோன்னு இனிமே நீ பயப்படவே கூடாது. இந்த நொடி முதல் என் ஆசீர்வாதம் பெற்ற இந்த நிமிஷம் முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையானதாக, நல்லதாக, சிறப்பானதாக, உனக்கு சரியானதாக, சாதகமானதாகவே நடக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கப்போகுது. கூடிய சீக்கிரம் உன் கனவு நிஜமாகும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ முழு மனசோட கிளம்பும் போது கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும். உன் நீண்ட கால பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தனியாக இருக்கிறோமே, உதவிக்கு யாரும் இல்லையேன்னு அடிக்கடி மனசில் யோசிக்கிறது எனக்கு தெரியும். நீ தனியாக இருக்க நீ தான் நினைக்கிறியே தவிர உண்மையிலேயே நான் உனக்கு துணையாக, உன் பக்கத்திலேயே உனக்கு பாதுகாப்பாக, என் அரவணைப்புக்குள் தான் நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். என் மேலே மட்டும் நீ நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கர்ம வினைகளை தீர்த்து வைத்து நீ ஆசைப்படும் விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ நினச்சதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் கிடைக்க போகுது. உனக்கு எது கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ வெற்றி பெறும் காலத்தை நெருங்கிவிட்டாய் என் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்வில் உன்னை வந்து சேரப்போகுது.